வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி இறால் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது எல்லாமே. அப்புறம் ஒரு 2 சின்ன சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இறாலுக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ வந்து தேவையான மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம். எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக போடணும் நான்வெஜ்ஜுக்கு மஞ்சத்தூள். அப்போ தான் இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வாசனைக்காக. அப்புறம் சோம்பு வந்து 1-2 இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காவோட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ கொஞ்சமாக நம்ம அரைச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்துட்டு எல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். இறாலுக்கு வந்துட்டு எப்பயுமே கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இறால் வந்து நிறையா தண்ணி விடும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம். எந்த அளவுக்கு இப்போ தண்ணி வந்திருக்குன்னு. இறால் நிறைய தண்ணி விடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இறால் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லித்தழை வாசனைக்காக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்தோன்னா சூப்பரான இறால் வறுவல் ரெடி. நல்லா பரட்டி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் வறுவல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.